ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கற்பூரவள்ளி இலை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய வீடுகளில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய மூலிகை செடிகளில் ஒன்றுனா கற்பூரவள்ளியை சொல்லலாம். இது நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சிருக்குது. காரம், துவர்ப்பு இந்த சுவையை கொண்டதாக இருந்தாலும் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை கூட இந்த கற்பூரவள்ளிக்கு இருக்கு. இந்த செடி இருக்குல்ல, இது வீட்டுக்கு அழகாக சேர்க்கறதோட மட்டும் இல்லாமல் நறுமணம் தரக்கூடியதாகவும் பல பிரச்சனைகளை ஓட ஓட உரட்டக்கூடியதாகவும் இருக்கு. என்னதான் இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நம்மள பலருக்கு தெரிஞ்சாலும் இது குறித்த தெளிவான விழிப்புணர்வு அப்படிங்கிறது நம்மள பலருக்கு இன்னும் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். குளிர்காலத்தில் தினைக்கும் வெறும் வயிற்றுல ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலையை சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தசை வலியிலிருந்து நிவாரணம் தரதுல கற்பூரவள்ளி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடற்பயிற்சிக்கு அப்புறமா ஏற்படுள்ள அந்த தசை வலியிலிருந்து நிவாரணம் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்தலாம். ரொம்ப நாட்களாகவே மூட்டு வலியால் அவதிப்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் கற்பூரவள்ளி இலை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் எடுத்துக்கோங்க. அதில் கற்பூரவள்ளி இலைகளை சேர்த்து கொதிக்க வைக்கணும். தண்ணி பாதியாக குறைஞ்சதும் அதை வடிகட்டி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யறதுல கற்பூரவள்ளி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். குளிர்காலத்தில் நம்மள பலருக்கும் அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இதுலேருந்து விடுபடுறதுக்கு கற்பூரவள்ளி இலையை நீங்கள் சாப்பிடலாம். காலையில் வெறும் வயிற்றுல கற்பூரவள்ளி இலையை மென்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலை இருக்குல்ல, அது உங்களோட வயிறு ஆரோக்கியமாக வைக்கிறதோட வயிறில் வரக்கூடிய வலி, அஜீரணம் இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்தும் நிவாரணம் தருது. கற்பூரவள்ளி இலைகளை சாப்பிட்றது செரிமானத்தை மேம்படுத்துது. இந்த இலையை உணவுக்கு அப்புறமா சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும். உணவை ஜீரணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சளி, இருமல் இதெல்லாம் ஓட ஓட விரட்டுறதுல கற்பூரவள்ளி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காலநிலை மாற்றத்தால் பல நேரங்களில் சளி பிடிக்கும். இந்த நிலையில் நீங்கள் கற்பூரவள்ளி சாறை தேன் கலந்து குடிக்கலாம். இப்படி தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சளி, இருமல்லிருந்து உங்களுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கற்பூரவள்ளி சாறு இருக்குல்ல, இது பல நோய்களை எதிர்த்து போராட உதவுது. இதனால உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நோய்கள்லேருந்து பிடியிலிருந்து கூட தப்பிக்கலாம். வாய் துர்நாற்றத்தை சரி செய்கிறதுல கற்பூரவள்ளி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வாய் துர்நாற்றத்தால் அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இது ஒரு சிறந்த மவுத் ஃப்ரெஷ்னராக கூட நமக்கு செயல்படுது அப்படின்னு சொல்லலாம். தினமும் காலையில் ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலையை மென்று சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வாய் துர்நாற்றம் சரியாகும். உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிறதன் மூலமாகவும் வாய் துர்நாற்றத்தை சரி பண்ணிக்கலாம். மாதவிடாய் வலியை குறைக்கிறதுல கற்பூரவள்ளி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆயுர்வேதத்தின்படி பார்த்தோன்னா கற்பூரவள்ளி இலைகளை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப மாதவிடாய் வலியை போக்குறதுக்கு அது உதவியாக இருக்கும். தினமும் காலையில் கற்பூரவள்ளி இலையை கொண்டு தயார் செய்கிறோம்ல, அந்த டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி, தசை பிடிப்புகளை அது சரி செய்யும். உடம்பை டீடாக்ஸ் செய்கிறதுல கற்பூரவள்ளி இலை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கற்பூரவள்ளி இலையை உலர்த்தி அதை தேநீர் செஞ்சு நம்ம தினைக்கும் குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புல இருக்கும்ல அந்த நச்சுக்கள் நீங்கும். இது ஒரு சிறந்த டீடாக்ஸ் பானமாக கூட இருக்குது. கற்பூரவள்ளி இலையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, போலேட், கால்சியம், நியாசின் இது மாதிரியான பண்புகள் உங்களை ரொம்ப நேரத்துக்கு புத்துணர்ச்சியாக வச்சுருக்கும். ஒரு கப் தண்ணியில் கற்பூரவள்ளி இலையை போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் சேர்ந்து நீங்கள் குடிக்கலாம். இந்த வீடியோவில் கற்பூரவள்ளி இலைகளை சாப்பிட்றதுனாலையும் தேநீர் சேர்ந்து குடிக்கிறதுனாலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி கற்பூரவள்ளி இலையை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பறிச்சுட்டு வந்து வாஷ் பண்ணி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.